இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப் ப்ரிஃபரன்சஸை பற்றி. இப்போ ஃபோட்டோஷாப்பை பற்றி தெரிஞ்சிருக்கிறது முக்கியம். அதை விட ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண முதல் நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது அதில் என்னென்ன ப்ரிஃபரன்சஸ், என்னென்ன விஷயங்களை நாங்கள் பாவித்து எங்கள் ஃபோட்டோஷாப் எங்களுக்கு இன்னும் இலகுவாக பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது. ஸோ ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் எடிட் மெனியூவில் கடைசியாக காணலாம். ப்ரிஃபரன்சஸ் அதில் ஜெனரலுக்கு போய் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுறது அடோபே என்ற கலர் தான் யூஸ் பண்ணுது. இல்லாட்டி நீங்கள் விரும்பினா உங்களோட விண்டோஸ் கலருக்கு நீங்கள் கொடுக்கலாம். அது நீங்கள் செய்கிற வேலையை பொறுத்தது. ஸோ இதுவும் ஒரு குயிக் கைடாக தான் சொல்லித்தர போகிறேன். எல்லா விஷயத்துக்குள்ளாலையும் போக மாட்டோம். எசென்ஷியலாக முக்கியமாக எது எங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ அதை மட்டும் நாங்கள் இதில் பார்ப்போம். ஸோ இதில் கலர் விசேஷமாக அடோபேயில் வச்சுருங்க. அதுதான் பெஸ்ட் கலராக இருக்கும். அடுத்தது இன்டர்ஃபேஸ். நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஷாப்பில் திற டார்க் கலர், லைட், இல்லாட்டி CS3 இருக்கிற மாதிரி பழைய கலரும் விடலாம். பிளாக் ப்ரிஃபர்ட். பிளாக்கில் இருந்தால் நீட்டாக இருக்கும், படம் நல்ல ஒளிப்பாக விளங்கும் உங்களுக்கு. ஸோ அடுத்தது இது ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட். இப்படி ஸ்டாண்டர்டாக இருக்க என்ன கலரில் இருக்கணும். ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மென்யூஸோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன கலரில் இருக்கணும் அதை நான் டார்க் க்ரே, மீடியம் க்ரே கூறுறேன். அடுத்து தனியாக ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கும்போது என்ன கலரில் இருக்கணும். பெரிய கலர்ஸ் நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். பார்டருக்கு ஷேடோஸ் தேவையா இல்லையா அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்யறதில்லை. டெக்ஸ்ட் சம்மந்தமாக அதெல்லாம் ஸ்மாலாகவே இருக்கட்டும். அடுத்தது ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ்லேயும் இதில் என்னென்ன டிக் கொடுத்துருக்கோ அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நாங்கள் ஒன்றும் பார்க்க போகிறதில்லை. டூல்ஸில் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று ரெண்டு இருக்குது பார்க்க. ஒன்று, சிலாக்கள் ஜூம் பண்ணுறது நாங்கள் பொதுவாக ஆல்ட் கீ பிடிச்சி கொண்டு மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணால் தான் ஜூம் ஆகும். உங்களுக்கு அது இல்லை, ஒரு கையிலே ஜூமும் வேணுமெண்டா நீங்கள் இந்த டிக்கு இந்த இடத்துல கொடுக்கலாம். ஜூம் வித் ஸ்க்ரால் வீல் ஜூம் வித் ஸ்க்ரால் வீல் இதை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் மவுஸ் வீலுக்கு ஜூமை செட் பண்ணிவிடும். நீங்கள் ஆல்ட் கீயை பிடிக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மவுஸ் வீலை ரொட்டேட் பண்ணினா ஜூம் இன் ஆகி ஜூம் அவுட் ஆகும். ஸோ இது நல்லா ஒரு கையிலே வேலை செய்ய விரும்புகிற ஆட்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் நல்ல உதவியாக இருக்கும். மற்றபடி எல்லாம் பொதுவாக இன்னேபிள் ஆகியிருக்கிறது. இது நான் இன்னேபிள் பண்ணினான், பொதுவாக இது இன்னேபிள் பண்ணியிருக்காது. ஸோ அதை இன்னேபிள் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹிஸ்ட்ரி லாக், அதாவது ஹிஸ்ட்ரி எவ்வளவு இது சேவ் பண்ணி வச்சுருக்கணும் ஃபோட்டோஷாப். அது விரும்பினா பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது. உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அதை ஹிஸ்ட்ரி லாக் ஆன் பண்ணி வைக்கலாம். இன்னும் டேட்டாஸ் கூட சேவ் பண்ணணும். வேறு டேட்டாஸ் கூட போகிறது தான் நடக்கும். ஒரு மிஷின் இடமிடுபடம் டேட்டா சேவ் பண்ண. ஸோ எனக்கு அது தேவையில்லை. எனக்கு ரீசெண்ட் ஹிஸ்ட்ரி இருந்தால் காணும். அடுத்தது ஃபைல் ஹேண்டிலிங். ஸோ இதுலேயும் பெருசாக நாங்கள் ஒன்றும் செய்ய போகிறதில்லை. இருக்கிற செட்டிங்ஸ் அப்படியே தான் விட போகிறோம். ஆட்டோமேட்டிக் ரிகவரி ஆப்ஷன் இதில் கிடக்கு. அதை நீங்கள் தேவைண்டா 10 minutes டிஃபால்ட், 5 minutesக்கு நீங்கள் குறைச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரிகவரி ஃபைல் ஒன்று இது சேவ் பண்ணி கொண்டிருக்கும். இடையில் UPS இல்லாமல் கரண்ட் போனாலோ இல்லாட்டி எதாச்சா லேப்டாப்ஸில் பேட்டரி இறங்கி கரண்ட் போனாலோ இந்த ரிகவரி ஃபைல் திருப்பி நீங்கள் ஃபோட்டோஷாப்பை திறக்கும் போது லோட் ஆகும். அதோட இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே விடுங்க. சேவ் இன் பேக்ரவுண்ட், ஃபோட்டோஷாப் கீழே மினிமைஸ் பண்ணியிருந்தாலும் பேக்ரவுண்டில் சேவ் பண்ணும். அந்த செட்டிங்ஸ் மிச்சது இருக்கட்டும். இதுக்குள்ளே முக்கியமானது. சரி, அடுத்தது எக்ஸ்போர்ட். பொதுவாக எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் டிஃபால்ட்டாக வர போகிறது PNG ஃபைல். இல்லை நீங்கள் JPGயில் தான் கூட வேலை செய்கிறாண்டா JPGக்கு கொடுக்கலாம். PNGக்கு தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. டிரான்ஸ்பரன்சி. உங்களோட ஃபைலை தவிர பின் பேக்ரவுண்ட் ஒன்றும் இல்லாட்டி அது இல்லாமல் தான் சேவ் ஆகும். நீங்கள் இந்த PNG ஃபைல்ஸ் வெப் ஃபார்மேட்டுக்கு தான் கூட பாதிக்கிறது, வெப் சம்மந்தமாக. ஓகே, அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். இது மிக முக்கியமானது. இதில் தான் உங்களோட ஃபோட்டோஷாப் அவ்வளோ தூரத்துக்கு இயங்குதுன்றதை பார்க்கலாம், மிஷினையும் ஸ்லோ பண்ணாமல். ஸோ என்ன வந்து 4 GB ரேம், இதில் 3 GB தான் ஃபோட்டோஷாப் அவைலபிள்னு காட்டுது. மற்ற 1 GB விண்டோஸுக்கு, எது விண்டோஸ் அதை எடுக்க விடாது. அதில் ஐடியல் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கு. இந்த 3 GB ரேமில் ஃபோட்டோஷாப் இயங்குகிற உங்களுக்கு 1.7 GB 2.2 GBக்குள்ளே நீங்கள் பயன்படுத்தலாம்.
அதாவது இது RAM ஸ்பேஸில் இருந்து தான் பிடிபடுகிறது. அப்போ ரம்மில் நான் 70% RAM கொடுத்துருக்கிறேன் ஃபோட்டோஷாப் எடிட்டிங்குக்கு தேவைன்னு. மிச்சது விண்டோஸோட சேரும். இது கூடுற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூடும். ஆனால் நீங்கள் இதில் ஃபுல் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சில வேளை உங்களோட பிசி லோ ஃபங்க்ஷன் பிசியாக இருந்தால், இல்லாட்டி i7 அதாண்டி பிரச்சனை இல்லை. i3 அதுக்கு குறைஞ்சதாக இருந்தால் இது நீங்கள் ஒரு ஹாஃப் கொடுத்தாலே போதும், ஃபோட்டோஷாப் நல்லா வேலை செய்யும். இல்லாட்டி ஃபோட்டோஷாப் வேலை செய்கிற நேரத்தில் அடுத்த ப்ரோக்ராம்ஸை வேலை செய்ய விடாது. இல்லாட்டி அடுத்த ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படும், வேலை செய்ய டைம் எடுக்கும். அதோட நான் இந்த கிராஃபிக் கார்டு, இது ஃபோட்டோஷாப் 2018, ஸோ இது ஃபுல் அட்வான்ஸ்ட். இந்த கிராஃபிக் கார்டை யூஸ் பண்ண சொல்லி நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஃபோட்டோஷாப்புக்கு. அதுலேயும் அட்வான்ஸ் செட்டிங்லாம் நீங்கள் இப்போ வந்து வேறு என்ன செட்டிங்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குள்ளே மாற்றி செஞ்சு கொள்ளலாம். அதோட ஹிஸ்ட்ரி ஸ்டேட் இருக்குது, கேட்ச் லெவல், கேட்ச் டைல் சைஸ், இது ஒன்று மாற்ற போகிறது இல்லை, அது டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும். ஸ்க்ராட்ச் டிஸ்க், அது டிஃபால்ட்டாக என்ன ஃபோட்டோஷாப் எடுத்துருக்கோ அதுக்குள்ளே இருக்கட்டும், அதை நீங்கள் தொட வேண்டாம். க்ரூசஸ் நீங்கள் இதுக்குள்ளே தேவையான மாதிரி மாடிஃபை பண்ணலாம். நார்மல் ப்ரஷ் டிப் தான் இப்போ ப்ரஷ்ஷுக்கு இருக்குது, இல்லாட்டி ப்ரெசைஸ்ன்னு கொடுக்கலாம். குறிப்பிட்டு இந்த இடம் தானுண்டு ஒரு குறி மூலம் காட்டும், அப்படி இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரஷ்ஷும் விடலாம், ப்ரஷ்ஷுன்னு அச்சை காட்டும். இதை விட இன்னும் நுணுக்கமாக வேலை செய்கிறாக்கள் ப்ரெசைஸ் என்றதை பாவிக்கலாம். நார்மல் எடிட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் ப்ரஷ் டிப் பாவிக்கலாம். அதோட இந்த ப்ரஷ் டிப் ஆக்கணும், இதை வந்து ஃபெதர் ஆகிற இடத்த இந்த ப்ரஷ் டிப் எடுக்காது. எங்கே கலர் டார்க்காக படுகுதோ அந்த இடம் மட்டும்தான் இந்த வட்டத்தில் காட்டப்படுது. அதே ஃபுல் ப்ரஷ் டிப்னு கொடுத்தீங்கன்னா ஃபெதரையும் உள்ளுக்க வச்சு கொண்டு தான் காட்டும். இதில் இப்போ ஃபெதர் ஒரு 50% ஃபெதர் கொடுப்பட்டிருக்கு ப்ரஷ்ஷுக்கு. அப்போ நடுவில் அடிபடுற இதும் அந்த 50% பிடிச்சி தான் இந்த ஃபுல் வட்டத்தை காட்டுது. நார்மல் ப்ரஷ் டிப் ஃபெதர் எடுக்காமல் கலர் எங்கே கூடப்படுதோ அதை மட்டும் காட்டும், ஆனால் ஃபெதர் அடிப்படும். அது தவிர்த்து உங்களுக்கு க்ராஸ் ஹேர், இந்த நடுவில் வர ப்ளஸ் ஐக்கான் எடுக்கலாம். இதுதான் ப்ளஷ் இந்த மிடில்னு பார்த்துக்கொள்றதுக்கு. க்ராஸ் வித் ஒயிட் பெயிண்டிங், அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உள்ளுக்கு தான் நீங்கள் பாவிக்கு தான் எனேபிள் ஆகும். இல்லாட்டி ஷவ், ப்ரஷ், லீஷ், ஸ்மூத்திங், ஸ்மூத் வேலைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் என்னென்ன மாறுதுண்டு வேலை செய்ய தான் பார்க்கலாம். ஓகே, ப்ரஷ் லீஷ் கலர் பிங்க்கில் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது அதர் க்ரூசஸுக்குள்ள இருக்குது, இது கலர் சக் பண்ணி எடுக்கிறது ஸ்டாண்டர்ட், இல்லாட்டி நீங்களும் இருக்குது ப்ரிசைஸ் பாவிக்கலாம். அடுத்தது டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி இந்த லெவல் கேட்டிருக்கு, அதை நீங்கள் ஒன்று எடிட் பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு பிஎன்ஜி ஃபைல் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க இது பிரச்சனையாக வரும். ஸோ இது என்ன மீடியம் சைஸ்லேயே இருக்கட்டும், இந்த கலர்ஸ் இருக்கட்டும். இது சம்மந்தமான முழு விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வீடியோ செய்கிறேன். இது ஒன்று தனியாக ஒன்றை பற்றியும் ஒரு குயிக் கைட் என்றபடியாக நான் டக்குன்னு போகிறேன். அதோட இந்த ரூலர்ஸ், யூனிட்ஸ் அண்ட் ரூலர்ஸ் இருக்குது. யூனிட்ஸ் எனக்கு இன்ச்சஸில் தேவை. நான் செய்கிற கிராஃபிக் டிசைனர், அப்போ நான் பேனர்ஸ், போஸ்டர்ஸ் அதில் செய்கிறத இதில் ஃபீட் கணக்கு வராது. ஸோ அடுத்தது இன்ச்சஸ் தான் பெஸ்ட். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் சென்டிமீட்டர்ஸோ மில்லிமீட்டர்ஸுக்கு இதை டிஃபால்ட்டுக்கு மாற்றிக்கொள்ளலாம். நான் டிஃபால்ட் வைக்க போகிறது இன்ச்சஸ் தான் எனக்கு லேசி. அதில் டைப்ஸ் மில்லிமீட்டர்ஸ்ன்னு காட்டும், நடுவில் குட்டியாக மில்லிமீட்டர்ஸ் காட்டும். பிரிண்ட் ரெசல்யூஷன் 300, அது மாற்ற வேண்டாம். ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ஸ்பீடை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். 72 காணும் டிஃபால்ட்டாக. ஃபோட்டோஷாப் இதை தான் ப்ரிஃபர் பண்ணது. ஓகே, இந்த ஒரு இது நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது டிஃபால்ட்டாக இருக்கட்டும். இது உங்களோட நீடை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது கிரேட்ஸ், கைட்ஸ் அண்ட் ஸ்லைசஸ். உங்களுக்கு தெரியும், கிரேட்ஸ் நீங்கள் ரூலர்ஸ் இழுத்து விடலாம், அதுக்குரிய கலர், கேன்வஸில் என்ன கலர், ஆர்ட்போர்ட் என்ன கலர் என்ற அந்த இன்ன இதுக்கு நீங்கள் இன்னென்ன கலர்ஸ் தான் அசைன் பண்ணியிருக்குன்னு தான் காட்டுது. அது எப்படி காட்டணும்னு நீங்கள் இதில் விரும்பினா மாற்றிக்கொள்ளலாம். அது டாட் லைனா, இல்லாட்டி ஸ்ப்ளிட் லைனா, ஸ்ட்ரெயிட் லைனா விரும்பினா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுபோல் கலரையும் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். இருக்கிற கலரும் கொடுக்கலாம், இல்லாட்டி கஸ்டம் போய் நீங்கள் இதுக்குள்ளே வந்து விரும்பின கலர் வந்து சூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இது டிஃபால்ட்டாக பாவிருக்காக்கள் இதை பாவிங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கணும்னு விரும்புகிறாக்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். அடுத்தது ப்ளகின்ஸ். இது பொதுவாக ஃபோட்டோஷாப்போடைய வர நிறைய ப்ளகின்ஸ் போடுறாக்களுக்கு இது தேவைப்படும்.
இதை நாங்கள் ஒன்றும் எனேபிள் பண்ண போகிறதில்லை, இது ஒன்றும் தேவையில்லை இப்போதைக்கு. என்ன நார்மல் பிளகின் இன்ஸ்டால் ஆகும். இதை பற்றி நான் தனி இன்னொரு போர்ஷன் நான் உங்களுக்கு வீடியோ ஒன்று விடுறேன். அதுதான் டைப். இது நீங்கள் விசேஷமாக கவனிக்க வேண்டியது. டைப்பில் பொதுவாக எல்லாமே எனேபிள் ஆகி தான் வரும். அதோட நாங்கள் ஈஸ்ட் ஏஷியன்ன்றபடியாக ஈஸ்ட் ஏஷியன்ன்றது டிக் ஆகி இருக்கட்டும், நீங்கள் விரும்பினா அதை மாற்றிக்கொள்ளலாம். அதில் இந்த முதலாவது டிக் நான் ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்கிறேன், அதாவது இந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணியிருக்கிறேன். அதுக்கான ரீசனை நான் என்னென்னு சொல்கிறேன். இது வந்து ஸ்மார்ட் கோட்ஸ்ன்னு சொல்கிறது, அதாவது கோட்ஸ் 2 பக்கம் போடப்படும். அந்த ஸ்மார்ட் கோட்ஸ் எனேபிள் பண்ணால் தான் சில விஷயங்கள் ஒழுங்காக டைப் ஆகும். அதை டிசேபிள் பண்ணால் தான் வேறு லாங்குவேஜில் நாங்கள் டைப் பண்ணாக்க அது நீட்டாக வரும். அதாவது அந்த ஸ்மார்ட் கோட்ஸ் அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ நான் இந்த 3 லாங்குவேஜ்லையும் டைப் பண்ணுறேன். நான் 3 லாங்குவேஜும் டைப் செட்டிங் செய்யலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் கோட் அண்ட் ஆப்ஷன்ஸ், அதாவது எடிட், ப்ரிஃபரன்ஸ், அதுக்குள்ள டைப்பில் ஸ்மார்ட் கோட்ஸ்னு முதலாவது ஆப்ஷன், அதை எனேபிள் பண்ணியிருந்தா, இப்போ நாங்கள் எனேபிள் பண்ணிட்டு வருவோம். நான் எனேபிள் பண்ணல. நீங்கள் ஜெனரல் போய் எடுக்க தேவையில்லை. ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு அந்த எல்லா டைப்ஸும் காட்டுது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு. டைப்பில் ஸ்மார்ட் கோட் எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். இப்போ எனேபிள் பண்ணியிருக்க இந்த 3 லாங்குவேஜும் என்ன மாதிரி டைப் ஆகுதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஃபொண்ட்டை பொறுத்தும் இது வித்தியாசப்படும், லாங்குவேஜை பொறுத்தும் வித்தியாசப்படும். ஸோ நீங்கள் தெளிவாக இருக்கணும் இந்த ஸ்மார்ட் கோட்ன்ற ஆப்ஷன்ஸில். சரி, ஸ்மார்ட் கோட்ஸ் எப்படி செய்யுது? ஸ்மார்ட் கோட் இருக்கு உங்களுக்கு போட என்டர் கீக்கு பக்கத்தில் கிடக்கு, ஷிஃப்ட்டுக்கு மேலே. ஸோ நான் ஜஸ்ட் நார்மல் ஒரு காமத்துறேன். இது அப்போஸ்ட்ரஃபி மேலே வளர்ந்துருக்கு. வந்து எண்டில் கொண்டு வச்சு திருப்பி அதே கீ அமர்த்துறேன், அப்போஸ்ட்ரஃபி கீழே. இதுதான் அந்த ஸ்மார்ட் கோட் செய்கிற வேலை. உங்களுக்கு வித்தியாசம் விளங்கி இருக்கும். இங்கிலீஷில் தனியாக சிங்கிள் ஸ்மார்ட் கோட்ஸ் தான் இப்படி போடப்படும். டபுள் ஸ்மார்ட் கோட்ஸ் எப்போவுமே ஒரே பக்கத்துக்கு தான் போடப்படும், அடுத்த பக்கம் போடப்படாது. அது நீங்கள் ஷிஃப்டோட கிளிக் பண்ணால் தான் இது ஸ்மார்ட் கோட்ஸ் நார்மல் கீக்கு போடப்படும். அந்த கீயும் இதில் போட்டு காட்டுறேன். ஓகே, இது தமிழுக்கு பார்ப்போம். ஸ்மார்ட் கோட் ஒன்றாகி இருக்க இப்படி வேலை செய்யுது. பொதுவாக ஸ்மார்ட் கோட்ஸ் ஒன்று தொடக்கம் இந்த பக்கம் இருந்தால் முடிவு இந்த பக்கம் இருக்கும், அதுதான் ஸ்மார்ட் கோட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகே, தமிழுக்கு ஸ்மார்ட் கோட்ஸ் டபுள் தான் அடிபடும். திருப்பி நீங்கள் அதை அமர்த்தினாலும் அதே பக்கம் தான் அடிபடும். இது அடுத்த பக்கத்துக்கு திரும்பி வரணும், 90 பாக திரும்ப வரணும் ஸ்மார்ட் கோட்ஸ் முடிவில். ஸோ ஷிஃப்டோட நீங்கள் பிடிச்சிங்கன்னா அடுத்த பக்கத்துக்கு திரும்பி வரும். சிங்கிள் லாங்குவேஜில் ஸ்மார்ட் கோட்ஸ் இருந்தால் இந்த சைன் தான் வரும். இப்போ எனேபிள் ஆகியிருந்தால் முடிவு இந்த மாதிரி வரும். மீனா, வீணா, சீனா அந்த மாதிரி வர மேல் விசிறி, இது மேல் விசிறி நெடில். ஸோ இப்படி தான் ஸ்மார்ட் கோட் எனேபிள் பண்ணியிருந்தால் டைப் ஆகும். இதே நாங்கள் ஸ்மார்ட் கோட் டிசேபிள் பண்ணிவிட்டு டைப் பண்ணி பார்ப்போம் என்ன சேஞ்சஸ் வருது. ஸ்மார்ட் கோட் டிசேபிள் பண்ணியாச்சு. ஓகே, ஸ்மார்ட் கோட் டிசேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் அதே கீயை மாற்றினா ஃபொண்ட்டில் என்ன ஸ்மார்ட் கோட் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கோ அதுதான் வரும், இந்த ஸ்மார்ட் கோட் வராது. இதுக்கு தான் ஸ்மார்ட் கோட்ன்ற ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் மட்டுமில்லை, வேர்ட்லேயும் இருக்குது, ப்ரோல்ட்ரோ சாஃப்ட்வேர்ஸ்லேயும் இருக்குது, எல்லா ப்ரொஃபஷனல் டைப்பிங் சாஃப்ட்வேர்ஸ்லேயும் அந்த ஆப்ஷன் வந்து வரும். அதே இதை தமிழுக்கு ஸ்மார்ட் கோட் டிசேபிள் பண்ணியிருந்தாலும் தமிழ் ஃபொண்ட் இந்த ஃபொண்ட்டில் நார்மலாக தான் அதை அசைன் பண்ணியிருக்கு. ஸோ தொடக்க ஸ்மார்ட் கோட் நார்மலாக ஸ்மார்ட் அப்போஸ்ட்ரஃபி கீ அமர்த்தணும் கீபோர்டில். அதுக்கப்புறம் முடிவில் ஷிஃப்டோட அப்போஸ்ட்ரஃபி கீ அமர்த்தினா இந்த ஸ்மார்ட் கோட்டுக்குரிய விஷயம் நடக்கும். ஸோ தமிழ் ஃபோன்ட்டில் மட்டும்தான் ஸ்மார்ட் கோட் எனேபிளோ டிசேபிள் பண்ணியிருந்தாலும்
நாங்கள் இந்த வேரியேஷன்ஸை அப்படியே டைப் பண்ணி எடுக்கலாம். நார்மல் ஸ்மார்ட் கோட் ஸ்டார்ட் வந்து அப்போஸ்ட்ரோஃபி கீ, ஃபினிஷ் வந்து ஷிஃப்டோட அப்போஸ்ட்ரோஃபி கீ. இப்போ சிங்களத்தில் என்ன வித்தியாசம்னு பார்ப்போம். சிங்கிள் ஃபோனில் ஸ்மார்ட் கோட் டிசேபிள் பண்ணியிருக்க நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி கீ அமர்த்தினீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் விடும். அதோட ஷிஃப்டோட அமர்த்தினீங்கன்னா கமா விடும். சிங்கிள் ஃபோன்ஸுக்கு ஸ்மார்ட் கோட் டிசேபிள் இருக்கணும். அதோட ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா ரெண்டுமே இருக்கிறது அப்போஸ்ட்ரோஃபி கீக்கு தான் அசைன் பண்ணியிருக்கு. இந்த 3D ஆப்ஷன்ஸ் நிறைய 3Dயில் வேலை செய்கிற ஆட்களுக்கு தான் இது கட்டாயம் தேவை ஃபோட்டோஷாப்புக்குள்ளே. இதில் அதே போல் அவைலபிள் VRAM ஸ்பேஸ் கேட்குது. 3Dக்கு நான் அவ்வளவு இதில் யூஸ் பண்ணட்டும் ஃபோட்டோஷாப்பில் என்ன கேட்குது. அதுக்கு 98% கொடுத்துருக்குறேன். 2GB 98% கொடுக்கப்பட்டிருக்கு. அது மீது VRAMனா வர்ச்சுவல் ரேம். இது உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இருந்து எடுக்கப்படுற ரேம். என்ன இது ஒரிஜினல் ரேம் இல்லை, வர்ச்சுவலாக மிஷினாக க்ரியேட் பண்ணி கொள்கிற ரேம். இந்த ஸ்பேஸையும் அதோட தேவைக்காக அதோட பயன்பாட்டுக்கு எடுக்குது. அது பிரச்சனை இல்லை. அதோட ரெண்டரிங் ஹையில் இருக்குது. உங்களோட பிசி சரியான ஸ்லோன்னா நீங்கள் இதை லோ பண்ணிக்கொள்ளலாம். அதோட அதுக்கான கலர்ஸ் இதில் காட்டப்பட்டிருக்கு. ஓவல் ஐஸுக்குள்ளே கான்ஸ்டன்ட் கலர் நீங்கள் கலர்ஸ் இதில் மாற்றி வைக்கலாம். அப்போ அதுக்கு அந்தந்த கலர் மாறும். டிஃபால்ட்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அது தவிர்த்து மிச்ச ஒரு விஷயமே நீங்கள் இதில் எதுவும் மாற்ற தேவையில்லை. டெக்னாலஜி ப்ரீவியூஸ் இருக்குது. அது டிஃபால்ட் என்னென்ன வந்திருக்கோ அப்படியே இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரிஃபரன்ஸ் ஃபுல்லாக சேவ் ஆகிடும்.